இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இந்த பாடம் கூட நமக்கு ஒரு சில விஷயங்களை தப்ப போனா கூட ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வருதுங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது. அதுதான் இதை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது பின்னாடி நடக்கவே நடந்துனே இருக்கும். நாம இப்ப பலன் வேணும் இப்பயே பண்ணணும்னா முடியாது. ஐயா சொன்னார் எதை நீங்க தவற விட்டாலும் இந்த பாடத்தை தவற விடக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு ஏதோ எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு நாள் 2 நாள் போயிடுறோம்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு ஆன்மீக பயணமாவோ எங்கேயோ ஒரு பக்கம் போயிடும்போது அந்த 2 நாள் இந்த பாடம் பண்றது தடைப்பட்டு போயிடும். சரி, அது வந்து சரியா தவறா? இல்ல இப்ப தடைப்பட்டு போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல நான் கேட்கறேன். இல்ல அது இல்ல அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்கு தான் நான் கேக்குறது. இப்ப நான் கூட கேட்கிறேன் சாமி. இங்க நம்ம காலையில 3 மணிக்கு எழுறேன், 4 மணிக்குள்ள பூஜை முடிச்சேன், உட்காந்து பாடம் பண்றேன். இப்ப நான் சென்னை போனா பாடமே பண்ணல போயிடுறேன் நான். ஆனா எனக்குள்ள நடக்குது தானாவே நடக்கும். அதுதான் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள தானாவே நடக்கும். அதெல்லாம் விட்டுட்டுலாம் போகாது. மனுஷன் இல்ல உனக்கு புடிச்ச விஷயம் போடான்னு விட்டு போறதுக்கு. இது கடவுள் செய்யுது. நீ செத்தாலும் அது கூடவே வரும். அதுக்காக சொன்ன இந்த பிரிவுல பிடிச்சிட்டா நீ இந்த உடலை விட்டு வெளியே போனாலும் அது உயிரோடு வெட்டி தானா வந்துடும். இது உயிர் சம்பந்தப்பட்ட கலை. அதனால நீங்க ஒரு நாளைக்கு பாடமே பண்ணாலும் ஒண்ணு ஐயோ பண்ணலையே கவலைலாம் படாதீங்க. அது தானா நடக்கும். அது தானாவே நடக்கும். சில பேர் வந்து ஆமா நீங்க யாரு இப்போ என்ன வேலை செய்றீங்க? டிரைவர். இப்போ ஒரு வண்டி கொடுத்து ஓட்ட மாட்டியா? ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படி எப்படி மறக்காது போச்சு? அது அடுத்தவங்க சொல்றது அதான் சாமி. உண்மையா சொல்ல போனா உங்க மனசுல வந்து ஒரு கெட்டது உருவாக்கி ஒரே விஷயத்த 10 முறை சொன்னா கெட்டதுதான் சொல்றாங்க. நல்லது எவனுமே சொல்றது இல்ல. நீ எப்படி உன் தொழில கத்துக்கணும்? நீ 5 இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப என்ன எடுத்துங்க, நான் ரொம்ப தூரம் போனோம். 2008ல 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் வாங்கினேன். அப்ப ஓட்டி கத்துக்கிட்டோம். சரி, இப்ப கார் வாங்கி ஓட்டின்னு தான் கிடப்பேன் நானு. ஆனா அப்ப லைட்டா டச்சிங் இருந்தா இப்ப நல்லா ஓடுது. இப்போ அப்ப வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு எப்படி அதுக்கப்புறம் போய் ஓட்டி கத்துக்கணும்ல. இப்ப நான் விட்டுட்டேன், நல்லா ஓட்ட கத்துன்னு விட்டேன். எத்தனை வருஷம் மறக்க போதா? அந்த மாதிரி இது வந்து செய்ய உங்களை மறக்காது. அது தானே அது வேலையை அது நடந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த மூளையில மனசுல பதிவு பண்ணிட்டா அது மறக்காது. ஆமா, அது தேவைப்பட்ட இனி ஒரு